பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே இந்த மாலை கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. தகப்பனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நேரத்திலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். தகப்பனே, சபை நிலைநாட்ட, சபை கட்ட, உடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் எங்களை அபிஷேகம் பண்ணி, ஆண்டவரே, நீர் தேர்ந்தெடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்து. இந்த மாலை நேரத்தில் துதி, பாடல், ஆராதனை, ஜெப நேரங்கள், செய்தி எல்லாவற்றையும் எங்களுக்கு ஆஸ்வதமாய் மாற்றி தருவீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமேன். எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் பாடல் மூலமாக. ஆமென். இந்த நேரமும் இப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. ராஜனை ஸ்தோத்தரிப்பே, இந்த ஏழையின் ஜெபம் கேட்டா. இயேசு ராஜனை ஸ்தோத்தரிப்பே, இந்த ஏழையின் ஜெபம் கேட்டா. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், இக்கட்டில் மனிதர் உதவி இல்லாமலே அற்று போனாலும், எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எனக்கு ஒத்தாசையே தினம் தப்பாமலே இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. இயேசு நாமத்தில் கிடைத்திடுமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சொல்லுன்னா பாடுகள் சகிக்க சென்ற காலம் பலன் தந்தாரே. சொல்லுன்னா பாடுகள் சகிக்க சென்ற நாட்கள் பலன் தந்தாரே. எந்தன் வாழ்நாள் எல்லாம் தேவ சித்தம் எல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. எந்தன் வாழ்நாள் எல்லாம் தேவ சித்தம் எல்லாம் என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. என்னில் முற்றிலும் நிறைவேறுமே. எந்த நேரமும் படுமா எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே. சிறுமைப்பட்டோரின் நம்பிக்கை ஒரு போதும் கெட்டு போகாதே. தம்மை தேடுவோரை கர்த்தர் கைவிடாரே. தேவன் நமக்கு அடைக்கலமே. தேவன் நமக்கு அடைக்கலமே. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எந்த நேரமும் எப்போதுமே இயேசு எனக்கு ஒத்தாசை. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு,
நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சொல்லுங்க, நல்லவர், நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவராமே. நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீர் நல்லவர், வல்லவர், அற்புதமானவர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர், யாக்கோபின் தேவன், நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர பலி, விண்ணப்பம், ஜெபம். சொல்லுங்க எல்லாரும், ஸ்தோத்திர பலி, விண்ணப்பம், ஜெபம், எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. ஆமென். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. தானியேல் போல, தானியேல் போல 3 வேளையும் சொல்லுவோம். தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. இன்று ஜெபாவி ஊற்றுமையா. ஆமென். ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. இன்று ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. திறப்பின் வாசலில் நிற்கணுமே. ஓ, திறப்பின் வாசலில் நிற்கணுமே. தேசத்திற்காய் கதறணுமே. என் தேசத்திற்காய் நான் கதறணுமே. ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. இன்று ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும், ஜெபிக்கணுமே. ஆமாண்டவரே, சபை முழுவதும் ஒவ்வொரு ஆண்டவர் ஜெபாவினால ஊற்றுங்கப்பா, நிரப்புங்கப்பா, எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா. ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஓ நாங்கள் வருகிறோம் அப்பா. நீர் மாறாதவர், நீர் அற்புதமானவர், நீர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா கனம மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதுமாக அருமையான ஊழியர் சுரேஷ் ஆனந்த் அவர்கள் வந்து இந்த கோவிட்-19 இந்த சூழ்நிலைக்காக அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் கண்களை மூடி அவரோடு கூட இணைந்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்று மீண்டும் என்று மாறாதவர், நித்திய தேவன், நீதி செய்கிறவர், எங்களுக்காக அடிக்கப்பட்ட தேவன். விசேஷமாக இசப்பா எங்கள் சென்னை பட்டணத்துக்காக, அகில உலகத்திற்காக வருகிறோம் தகப்பனே. இந்த நாட்கள் கூட இந்த கொரோனா கோவிட்-19க்காக கர்த்தர் நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் மனதை மாற்ற முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் இந்த நேரத்தில் கூட ஹல்லேலூயா உம்முடைய பலத்த கரம் எங்கள் தேசத்து மேலே அல்லையா தொடுவதாக ராஜா. இசப்பா விசேஷமாக இந்த கோவிட்-19 கர்த்தர் யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கார்களோ இந்த நேரத்தில் ஒரு சுகமளிக்கின்ற வல்லமை, ஹல்லேலூயா, இந்த நேரத்தில் ஒரு உயிர்த்தெழுந்துற வல்லமை இந்த நேரத்தில் ஊற்றப்படாத அப்படின்னே. அன்றியும் இயேசு கிறிஸ்துவை மரித்து வந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்து வந்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினால் சாவுக்கு ஏதுவான சரீரங்கள் உயிர்ப்பிப்பா என்ற வேத வசந்த அப்படின்னே. இந்த நேரத்தில் கூட இசப்பா யார் யாரெல்லாம் அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் சாவு
சாவுக்கு ஏதுவான நிலையில் அல்ல இந்த நேரத்தில் மருத்துவமனையில் படுத்து கொண்டாரோ ஒரு விஷயம் உங்களுடைய ஆவியை ஊட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தாப்பனே. சாவுக்கு ஏதுவான சரீரங்கள் இந்த நேரத்தில் உயிர் படைட்டு தாப்பனே, உலர்ந்த எலும்புகள் இந்த நேரத்தில் உயிர் படைட்டு தாப்பனே. கத்தாவே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் பொழுது கத்தர் உம்மாலே சுகம் உண்டானதே தாப்பனே. என் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அன்று தாவீதின் குமாரனே இறங்கும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நீங்க இறங்கி சுகத்தை தந்த தேவன் ராஜா. கர்த்தர் இந்த நேரத்தில் கூட அப்படிப்பட்ட சுகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க முடியாத ஜெபிக்கிறோம் தாப்பனே. விசேஷமாக இந்த சென்னை பட்டணத்தில் அல்லையா, இந்த காஞ்சிபுரம் பகுதியில், இந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல அல்லையா யார் யாரெல்லாம் இந்த நோயினால் பாதிக்கப்படுறாங்களோ கத்தாதி கர்த்தர் அல்லையா உங்களுடைய கரத்தை தொடுங்க ராஜா. அல்லையா செட்டைகளின் மறைவில் வைத்து உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லையா ஸ்தோத்திரிக்க மாட்டோம். சீக்கிரத்தில் சுகம் உண்டாகட்டும் தகப்பனே, சீக்கிரத்தில் விடுதலை உண்டாகட்டும் தகப்பனே. இந்த நேரத்தில் கூட அல்லையா வானத்தின் பல கனிகளை தொடர்ந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வதிக்கிற தேவன் ராஜா. நீங்க உங்களுடைய சுகம் அளிக்கிற வல்லமையை இறக்கி ராஜா இந்த நேரத்தில் சுகத்தை கொடுங்க ராஜா. கர்த்தர் அல்லையா உங்களுடைய தழும்புகளாலே சுகம் உண்டு, உன் ரத்தத்தில் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும் என்று சொல்லப்பட்ட ராஜா. அந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தாப்பனே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்குவார். உன் பிராணனை அழிவுக்கு நீங்க மீங்களாக்கி கிருபையினாலும் இரக்கம் முடிச்சு விட்டுவார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயது ஆகும் என்று வேத வசனம் சொல்லப்பட்டபடியே இந்த நேரத்தில் கூட ஒரு சுகம் உண்டாகட்டும் தாப்பனே. யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கார்களோ அவர்களும் ஒரு சுகத்தை நீங்க கட்டளையிடுங்க ராஜா. சீக்கிரத்தில் எலும்பி நடக்கணும் தாப்பனே. சீக்கிரத்தில் ஆளிலே ஒரு சமாதானம் பெடுத்தப்பனே. உன் சுகவாழ்வு சீக்கிரத்தை துளிர்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தாப்பனே உங்களுடைய வேத வசனம். கர்த்தாவே இந்த வசனத்தின்படி தாப்பனே யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் கூட பிரச்சனைக்குள்ள வேதனைகள் கூட இருக்கிறாங்களோ கர்த்தர் நீங்க ஒரு விஷயம் சுகத்தை கட்டிடுங்க. விசேஷமாக எங்க பொருளாதாரத்தில் எத்தனையோ பேர் இந்த கோவிட்-19 பாதிக்கப்பட்டிருக்காங்க தாப்பனே. கர்த்தர் ஆளிலே நம்பிக்கையோட சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள். கர்த்தர் ரெட்டிப்பானதை தருவேன்னு சொன்ன தேவன் தாப்பனே. கர்த்தர் இந்த நாட்களில் கூட ஒரு ரெட்டிப்பான நன்மையை ஆளுநர் இந்த மாதம் நீங்கள் கட்டிடமாக ஜெபிக்கிறோம் தாப்பனே. வியாபாரத்தில் ஒரு விருத்தியை உண்டு பண்ணுங்க, குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுங்க, ஆளுநர் ஜெப வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் தாப்பனே. இந்த கோவிட்-19 ஆளுநர் நாங்கள் ஒருவேளை பாரப்பட்டிருக்கலாம், ஒருவேளை நெருக்கப்பட்டிருக்கலாம் தாப்பனே. ஆனால் மகிமையின் தேவன் தாமே உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்குவார் என்ற வேத வசனம் தாப்பனே. கர்த்தாவே நிறைவானது வரும்பொழுது குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும் என்ற வேத வசந்தாப்பனே. மகிமையான தேவன் நிறைவான இயேசு நீங்க ஒவ்வொருவரோட இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வந்து ஆளுகை செய்து ராஜா. சீக்கிரத்தில் இந்த ஆளிலியா இந்த சிறையிருப்பிலிருந்து எங்களை ஒரு விடுதலை தர முடியாது ஜெபிக்கிறோம் தாப்பனே. இதோ நான் யாக்கோபின் கூறாங்களை சிறைப்பை திருப்பி அவன் வாசலுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டு மேல் கட்டப்பட்ட அரமனை முன்போல் நிலைப்படும். அங்கிருந்து ஸ்தோத்திரமும் ஆடர் பாடசதும் புறப்படும். அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன் சொன்ன தேவன் தாப்பனே. இதோ எங்கள் வாசலின் தாழ்பாக பலப்படுத்தி எங்களிடம் குழந்தையை காப்பாற்றுகிற தேவன் நீங்க. சீக்கிரத்தில் எங்களுடைய எல்லைகளை சமாதானமானதாக்கி உச்சிதமான கோதுமையால் எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்தியாக்குங்க. விசேஷமாக எங்கள் சபை மக்களை திருப்தியாக்குங்க, எங்கள் குடும்ப மக்களை நீங்கள் திருப்தியாக்குங்க, எங்கள் சபையில் இருக்க ஒவ்வொரு மூப்பர்களையும் அதை நீங்கள் திருப்தியாக்க முடியாது ஜெபிக்கிறோம் தாப்பனே. தொடர்ந்து நீங்கள் நடத்துங்க, ஆளுகை செய்யுங்க ராஜா. ஆளுகை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய திருக்கத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்கள் பொறுப்படுத்த வழி நடத்துங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் நசீரனாக இயேசு கிறிஸ்துவும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து ரெவரண்ட் எபினேசர் பாஸ்டருடைய செய்தியை நாம் தொடர் செய்தியாக கேட்க போகிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த செய்தி கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்தியாவுக்காக ஜெபம் பண்றீங்க? இந்தியாவுக்கான எப்படி ஜெபம் பண்றீங்க? ஆண்டவரே இந்தியாவை அவ்வளவுதான். ஆமென். சரி, இந்தியாவில் எத்தனை ஸ்டேட் இருக்கு? 30. நீங்க 100 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லணும். அதுதான் பாரு 30. 29 ஸ்டேட், 7 யூனியன் பிரதேசம், ஆக மொத்தம் 36 மாநிலம் இருக்கு. நம்ம இந்தியாவுக்காக ஜெபம் பண்றோம். பார்த்தீங்களா, இந்தியாவுக்கு எத்தனை ஸ்டேட் யூனியன் பிரதேசம் இருக்குன்னு நமக்கு சரியா தெரியும். சரி, தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்கு? நம்ம தமிழ்நாட்டில் உட்காந்துருக்கோம். அது ஹெட் குவார்டர்ஸ்ல உட்காந்து 32. ஆமா, எழுதி வச்சு அதில் கையை வச்சு என்ன செய்ய ஜெபம் பண்ணு. நான் ஒவ்வொரு நாளும் பாராம சொல்லி ஜெபிக்கிறேன். ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல பிரதேஷ், அசாம், பீகார், கோவா, குஜராத், ஹரியானா, ஹிமாச்சல பிரதேஷ், ஜம்மு காஷ்மீர், கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, ஒரிசா, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், தமிழ்நாடு, திரிபுரா, உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட், தெலுங்கானா, அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், சண்டிகர், தாதர், நாகர் ஹவாலி, டாமன் டையூ, டெல்லி, லட்சத்தீவு, பாண்டிச்சேரி.
இன்னைக்கு காலையில கூட சொல்லிதான் ஜோம் பண்ற நானே மனைவியும். நீ ஜோம் பண்ணாம யார் ஜோம் பண்ண போறா? ஏத்து விட்டு யாகம் ஜோம் பண்ண போறானா? எழுதி வை. என்ன போல நீ பாராம சொல்ல வேண்டாம். எழுதி வச்சு ஜோம் பண்ணு. தமிழ்நாட்டு 32 மாவட்டம், அரியலூர், சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீலகிரி, பரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர், தேனி, திருநெல்வேலி, திருவள்ளூர், திருவண்ணாமலை, திருவாரூர், திருச்சி, தூத்துக்குடி, திருப்பத்தூர், வெள்ளூர், விழுப்புரம், விருதுநகர். 32 மாவட்டத்தை டெய்லி சொல்றேன். இன்னைக்கு சொன்னோம். நீ உனக்கு ஜெபம் பண்ண நேரம் இல்லை. அப்படியே ஜெபம் பண்ணாலும் நான், என் குடும்பம், என் பிள்ளை, என் பேரன், என் வீடு, என் வியாபாரம் எப்படி எழுப்புதல் வரும்? ஜெபம் அதிகரிக்கணும். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. படித்தவர்கள், படியாதவர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், நடுத்தர மக்கள், பட்டணவாசி, கிராமவாசி, ஆதிவாசி, மலைவாசி, கொத்தடிமைகள், எளியவர்கள், அனாதைகள், திக்கற்றவர்கள், விதவைகள், நாடோடிகள், நரிக்குறவர்கள், திருநங்கைகள், பிச்சைக்காரர்கள், அவன் ஜெயிலில் இருக்கிறவன், மந்திரவாதி, ஜாதகம் பார்க்கிறவன், கைரேகம் பார்க்கிறவன், குறி சொல்றவன், கோடை அடிக்கிறவன், கிளி ஜோசியம் பண்றவன், 25 லிஸ்ட். அதுல ஜோமன் அதுக்கு இந்தியாவில் 10 வித கட்டு இருக்கு. ஜாதி கட்டு, சமுதாய கட்டு, பாரம்பரிய கட்டு, ஊர் கட்டு, குடும்ப கட்டு, மூட பழக்க வழக்க கட்டு, பாவக்கட்டு, சாவக்கட்டு, நோயின் கட்டு, பேயின் கட்டு, 10 வித கட்டு இருக்கு. ஆமென். அரசியல்வாதிகளுடைய ஆரவாரங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அமைதிகள், அத்துமீறல்கள், அடாவடித்தனங்கள், அராஜகங்கள், அக்கிரமங்கள், அநியாயங்கள், அட்டுழியங்கள், அட்டகாசங்கள் எல்லாம் ஆணாவனம். அதுக்கு ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. கைவஜாலே சொல்லலாமா? ஆமென். பொடி, பீடி, சிகரெட்டு, சுருட்டு, வெத்தலை, பாக்கு, போயில, கள்ளு, கஞ்சா, சாராயம், மதுபானம், போதை வஸ்துக்கள் வாங்குறவன், விற்கிறவன், தயார் பண்றவன், கடத்துறவன் எல்லாம் சந்திக்கப்படணும். எத்தனை டாஸ்மாக் கடை இருக்கு தமிழ்நாட்டில் தெரியுமா? 6804 டாஸ்மாக் கடை. ஜெபம் பண்ணணும். ஒரு வருஷத்துல இந்தியாவில் 50,000 கோடி ரூபாய் விபச்சாரத்திற்கு செலவு செய்யப்படுகிறது. ஆமென். ஒரு நாளைக்கு 200 பெண்கள் கடத்தப்படுகிறார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். சென்னையில சினிமா தொழில 10 லட்சம் பேர் இருக்கிறாங்க. யார் ஜெபம் பண்ண வந்துக்கலாம்? குறிப்பு எழுதி வையே. நீங்க ஜெபிக்க கர்த்தர் சிப்பா உலகத்துல குழப்பம் தடுப்பிட்டு இருக்காரு. கைவிடலையில சொல்லலாமா? ஆமென். பிரைஸ் எல்லாம் கைவிடலையில சொல்லலாமா? ஆமென். ஒன்னொன்னுக்காக ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. உலகத்திலே 6 லட்சம் கோடி ரூபாய் போதை வஸ்துக்களுக்கு செலவு செய்யப்படுகிறது. முதலாவதாக பெட்ரோலுக்கு, இரண்டாவதாக ராணுவத்திற்கு, மூன்றாவதாக போதை வஸ்துக்கள், மதுபானம், சாராயத்திற்கு 6 லட்சம் கோடி ரூபாய் உலகத்தில் செலவு செய்யப்படுகிறது. ஆமென். நீ உன் பிரச்சனை பெருசு நினைக்காத. தேசம் கர்த்தரை அறிய வேண்டும். ஆமென். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கிறிஸ்துவுக்கு விரோதமான இயக்கங்கள், யோசபாத்துக்கு விரோதமாக வந்தவெல்லாம் சிதறடிக்கப்பட்டது போல சிதறடிக்கப்படணும். யார் ஜெபம் பண்ணுவா? குறிப்பு எழுதி வை. கர்த்தருக்காக நீ என்ன செய்ய போற? ஜெபம்ங்கிறது செலவில்லாத வல்லமையான ஊழியம். செலவில்லாத வல்லமையான ஊழியம். போதகருக்கு ஜெபம் பண்ணு. தேசத்துக்காக ஜெபம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்தில் பாவம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. விபச்சாரம் உச்சக்கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. போதை வஸ்துக்கள் உச்சக்கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. யார் ஜெபம் பண்ணுவார்கள்? எப்படி ரட்சிப்பு உண்டாகும்? எப்படி கர்த்தர் கிரியை செய்வார்? ஜெபம் பண்ணாமல் கிரியை செய்ய முடியாது. ஜெபம் அதிகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி எத்தனையோ குறிப்பு இருக்குதுங்க. நான் 2 மணி நேரம் ஜெபம் நடத்த முடியும். எல்லாம் என் தலையில இருக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். ஸ்தோத்திரம். ஜெபம் அதிகரிக்கணும். 2000 பேர் வேணும்னா ஜெபம் பண்ணணும் ஆத்துமாக்களுக்காக. ஆமென். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்படி பல குறிப்புகள் இருக்கிறது. உலகத்தையே மதவாரியாக படிச்சு ஜெபிக்கிறேன். இந்தியாவில் 18 கோடி முகமதிகள் இருக்கிறாங்க. உலகத்தில் 2வது ஜனத்தொகை நிறைந்த நாடு நம்முடைய நாடு. முதலாவது இந்தோனேசியா. ஆமென். ஸ்தோத்திரம். உலகத்தில் 160 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஆமென். கிறிஸ்தவ தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். இஸ்லாமிய தேசங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். கம்யூனிஸ்ட் தேசம், சீனா, கம்போடியா, வியட்நாம், கியூபா, வடகொரியா போன்ற கம்யூனிஸ்ட் தேசங்கள், கிறிஸ்தவ தேசங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும்.
அல்லேலூயா. நான் சொல்றேன், நீ வெளி உலகத்தோட விட்டுரு, இந்தியாவுக்காக நீ ஜெபம் பண்ணு. கைவிட்டாலே சொல்லலாமா? அவரை குறித்து வச்சு ஜெபம் பண்ணுங்க. நமக்குள்ள ஒரு ஆத்தும பாரம் தேவை. ஆமென், ஸ்தோத்திரம். இப்படி ஓடினால் எழுப்புதல் வராது. முழங்கால்களை ஊண்ட வேண்டும், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. எத்தனையோ குறிப்புகள் இருக்கிறது. அப்படின்னா பேப்பர் பாருங்க, டிவி நியூஸை பாருங்க, எது வருதோ குறித்து வைங்க. கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீதித்துறையை கர்த்தர் சுத்திகரிக்கணும், எல்லா துறையும் கர்த்தர் சுத்திகரிக்கணும். அவன் ரவுடிகள் மன திருமணம், கூலிப்படைகள், தீவிரவாதிகள் ரட்சிக்கப்படணும். அவன் டாக்டர்கள், இன்ஜினியர்கள், வக்கீல்கள், நீதிபதிகள் சந்திக்கப்படணும். அவன் கல்வியும் மருத்துவத்தையும் வியாபாரமாக்குகிற அவன் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், ஹாஸ்பிட்டல் மீது கர்த்தருடைய ஜட்ஜ்மென்ட் இறங்க வேண்டும். தேசத்திலே பாவம் பெருகிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படி பல குறிப்புகள் இருக்கிறது. நீ ஜெபம் பண்ண வேண்டும். ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. அப்படின்னா ஸ்தோத்திரம். பெந்தேகோஸ்தே சபைகள் எல்லாம் பரிசுத்தம் ஆகணும். பேர் கிறிஸ்தவ சபைகள் ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவி, வேறு பிரிதல், கர்த்தருடைய வருகை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பறைசாற்றுகிற கூட்டமாக பேர் கிறிஸ்தவ சபைகள் மாற வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். கைவிட்டாலே சொல்லலாம். ஆமென். மூன்றாவதாக 8:1, இந்த உபத்திரவத்தினால வசனம் பரவுகிறது. வசனம் பரவுகிறது. அப்போஸ்தலர் 8:1 வாசிங்க. உபத்திரவம் ஏன் வந்தது? நல்லதான எழுப்புதல் இருந்தது. அப்படிதானா? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டான், திரளான கூட்டத்தார் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணான், யோவான் பிரசங்கம் பண்ணான், அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்றாங்க, காத்திருப்பு கூட்டம் நடக்க அநேகர் அபிஷேகம் பண்றாங்க. கர்த்தர் எருசலேமில் என்ன செய்தார்? ஒரு உபத்திரவம் என்னும் கூட்டத்தை தூக்கி போடுறார். ஏன் போட்டாரு? 1:8 வாசிங்க. 1:8 நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் விலகின அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமய பூமியின் கடைசி வரை எனக்கு எப்படி இருக்கீங்க? இவன் அங்கிருந்து போக சொன்னாரு. இவன் எல்லாம் எங்க டேரா போட்டான்? எருசலேமிலே டேரா போட்டான். சிதறி போல கர்த்தர் பார்த்தார். உபத்திரவம் குண்ட போட்டாலுடைய இவன் சிதற மாட்டான் என்று எதை போட்டாரு? ஒரு துன்பத்தை அனுமதித்தார். உபத்திரவம் வந்தது, சிதறப்பட்டார்கள், வசனம் பிரசங்கிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 8:8 பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. உடனே சொல்லலாமா? பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அப்போ 1:8க்கு கீழ்ப்படியலனா 8:1 வரும். 8:1 வந்தா 8:4 நடக்கும். 8:4 நடந்தா 8:8 நிறைவேறும். சொல்லுங்க. 1:8 கரெக்டா சொல்லணும். 1:8 8:1 8:4 8:8. மறுபடியும் சொல்லு. 1:8 8:1 8:4 8:8. மறந்தா அடிக்கடி தலையில குட்டிக்கிட்டே சொல்லு. ஆமென். அல்லேலூயா. வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நீ ஊழியம் செய்யறான உனக்கு உபத்திரம் வரும். வீட்டுல உபத்திரம் வரும், வேலையில உபத்திரம் வரும். உனக்கு கர்த்தர் அற்புதமா ரட்சித்திருக்கிறார். வேலை வரும், முழு நேரமா போகாத போனா உபத்திரம் வரும். இதை சொல்லதான் கூட்டு வந்தீங்களா இவரை? ஆமென். நீ சொல்லாம யார் சொல்ல போறா? அல்ல, இயேசுவை பற்றி சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது. 1:8 கீழ்ப்படியலடா 8:1 8:1 நடந்தா என்ன நடக்கும்? 8:4 8:4 நடந்தா என்ன நடக்கும்? 8:8 நிறைவேறும். ஆமா, இந்த அனுபவத்துல எதோ வந்தாலும் எதோ மறக்காது. 1:8 8:1 8:4. ஐயா இடையில இதை சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. நடக்கணும். ஒரு அலையை சொல்லலாமா? ஆமென். சத்தியத்தை பிறருக்கு சொல்ல ஆத்துவ ஆதாயத்தை சபை வளரும். ஆமென். சேவான் யாரு? நான் சேவானை பத்தி பேசுறேன். உப்பு ஊறுகாய் வச்சவன் தான். உப்பு ஊறுகாய் தண்ணி வடக வச்சவன் தான். அப்புறம் வச்சவன் தான். ஆளுதான். அவனை கர்த்தர் பயன்படுத்தினான். போதெல்லாம் ஊழியர் செய்வாரு. தலைவிதி சில மூப்பர் இருக்காங்க, அவங்க தான் செய்வாங்க. அல்ல, எல்லாரும் ஊழியர் செய்யணும். ஊழியனா ஆத்மா ஆதாயம் செய்யணும். அப்படி எடுத்துக்கிறது. ஊழியரோட பயந்துடாத. ஆமாம், எல்லாரும் என்ன செய்யணும்? ஆத்மா ஆதாயம் செய்யணும். கையை உயர்த்தோட ஆதாயம் சொல்ல செய்யணுமா வேண்டாமா? ஆமாம். கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கிறதா ஆத்மா.
நான் சொல்றேன், கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வேஸ்ட். வேஸ்ட். நீ தசவாக கொடுத்தாலும் நீ வேஸ்ட். அப்படிதான் நான் சொல்றேன். நீ தசவாக கொடுத்தா உனக்கு திருப்பி தந்துடுறாரு. நீ 10 ரூபா கொடுத்தா உனக்கு 100 ரூபா தந்துடுறாரு. அப்படிதானா? என்னையா ஒரு மாதிரி பாக்குறீங்க? அப்படிதானா? கைவிடலையில சொல்லலாமா? அப்படிதானா? தோக்குறான். நீ கொடுத்தா அவர் தந்துடுறாரு திருப்பி. நீ ஜெபம் பண்ணா உனக்கு லாபம். நீ வேத வாசித்தா உனக்கு லாபம். நீ சர்ச்சுக்கு வந்தா உனக்கு லாபம். நீ ஆராதிச்சா உனக்கு லாபம். என்ன செய்தால் தேவன் திருப்தி பண்ணுவார் தெரியுமா? ஆத்ம ஆதாயம் செய்யாதான் உன்னை குறிச்சு கர்த்தர் திருப்தி பண்ணுவார். நல்லா தெரிஞ்சுக்கோ. அதுக்கு தான் இயேசு வந்தார். உனக்கு வீடு கொடுக்க, கார் கொடுக்க, உனக்கு வேலை கொடுக்க, உனக்கு பிசினஸ் கொடுக்க, உனக்கு ஒரு செவத்த மாப்பிளையை கொடுக்க, பொண்ணை கொடுக்க இயேசுநாதர் வரல. அது அவருடைய 2வது விருப்பம். அவருடைய எல்லாம் சத்தமா சொல்லு, அது அவருடைய. மறுபடியும் சத்தமா சொல்லு, அது அவருடைய. பக்கத்தாளமா சொல்லு, இந்த உலக ஆசீர்வாதங்கள் கொடுப்பது 2வது விருப்பம். நல்லா புரிஞ்சுக்கோ. இயேசு எதுக்கு வந்த? சிலுவையில மரிச்சது உனக்கு ஒரு கார் கொடுக்குறதுக்கா? பழைய ஏற்பாட்டு தேவையை எப்படி சந்திச்சார்? வானத்திலிருந்து உத்தரவு போட்டார், மண்ணா விழுந்ததுயா. எதுக்கு இயேசு வந்தார்? பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், குற்றுயிராக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினாரே, உயிரா கொடுத்தாரே. எதுக்கு தெரியுமா? உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு தான், ஆத்மா ரட்சிக்கப்படுறது. அந்த விருப்பத்தை ஒரு விசுவாசி நிறைவேற்றாவிட்டால் நீ அவருக்கு பிரயோஜனமற்றவன். யூ ஆர் யூஸ்லெஸ். இயேசுவை அறிக்க உன் படிப்பு, உன் பணம் தடையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் வைராக்கியத்தோடு இதை சொல்லுகிறேன். ஆமென். ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு. உன்னால ஒரு ஆத்துமா இந்த சபைக்கு வந்திருக்கா? உன்னால ஒரு ஆத்துமா இந்த சபைக்கு வந்திருக்கா? ஒன்னை கூட்டிட்டு வர்றதே பெருசா நினைச்சிட்டு இருக்கு. ஒன்னை கூட்டிட்டு வர்றதே நீ பெருசு நினைச்சிட்டு இருக்க. உன்னால தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இயேசுநாதரால உங்களுக்கு பிரயோஜனமா இல்லையா? கை காட்டுங்க. இயேசுநாதரால எனக்கு பிரயோஜனம் சொல்றவங்க கை வைத்து. இல்லைன்னா வேண்டாம். இயேசுநாதர் எனக்கு பைசா பிரயோஜனம் கிடையாதுன்னா கை வைத்தாங்க. இயேசுநாதர் எனக்கு பிரயோஜனம் சொல்றவங்க கை வைத்து. ஆமா, அல்லையா சொல்ல கையை உயர்த்தி நிறுத்தி வை. கையை உயர்த்தி நிறுத்தி வை. இப்ப கையை கிட போடு. இப்ப அடுத்த கேள்வி கேள்வி. ஒன்னால இயேசுநாதருக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் கிடையாது. நான் எப்போது வாங்கிட்டே, எங்க வேலை நாங்க வாங்கிக்கிட்டே, நீ தந்துக்கிட்டே இருக்க. ஆனா நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம் உனக்கு. இல்லை இல்லை, அது மாறணும். 2000 பேர் ரட்சிக்கப்படணும்னா நீ ஒவ்வொருவரும் ஆத்மாவே. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம் நினைக்காதுங்க. சொல்லுவது உன் வேலை, ரட்சிப்பது யார் வேலை? கர்த்தருடைய வேலை. கைவிடலையில சொல்லலாமா? அவன் சொல்லுவது யார் வேலை? சொல்லுங்க. ஏன் வேலை? ரட்சிப்பது யார் வேலை? சொல்லுங்க. அடுத்த பக்கத்தாளர் சொல்லுவது உன் வேலை, ரட்சிப்பது கர்த்தருடைய வேலை. சீனாவில் இந்த உதாரணத்தை கவனிங்க. மொய்லின்னு ஒரு பிள்ளை இருந்தா. இன்டர்நேஷனல் பைபிள் சொசைட்டி ஒரு கேம்ப் நடத்துறாங்க. நல்லா கவனிக்கணும். அதில் அறிவிப்பு கொடுக்குறாங்க. இதில் கலந்து கொள்கிறவர்களுக்கு ஒரு ஃபுல் பைபிள் கொடுக்கப்படும். இந்த பிள்ளைகிட்ட பைபிள் கிடையாது. இப்போ அந்த கூட்டத்துக்கு போறேன். ரொம்ப உற்சாகமா 13 மணி நேரம் அங்கே வந்தவங்க தொடர்ந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்காங்க. 13 மணி நேரம். அந்த நடத்துகிற டைரக்டர் மொழியை நான் பார்க்கிறேன். ரொம்ப உற்சாகமா நோட்ஸ் எடுக்கிறாங்க. ரொம்ப உற்சாகம். வசனத்தை சொன்னா பைபிளை பார்க்காமலே பாராம சொல்றான். முடிஞ்சோன்னு அவன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். கூப்பிட்டேன். வாமா, உன் பேர் என்ன? மொழி. நீ எப்படி ரட்சிக்கப்பட்ட? ஐயா, யோவான் 3ஆம் அதிகாரம் பேப்பர் ரோட்ல கிடந்தது, அதை எடுத்து வாசித்து ரட்சிக்கப்பட்டேன். எங்க கிடந்தது? ரோட்ல கிடந்தது, அதை வாசித்து ரட்சிக்கப்பட்டேன். 3:16 என்ன சொல்லுங்க? 3:16 தெய்வம் தம்முடைய சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க. கடையும்படி அவரை இவ்வளவு உலகத்தில் அதை வாசித்து ரட்சிக்கப்பட்டேன். அப்ப எனக்குள்ள ஆவியானவர் பேசினார். பிதாவாகிய தேவனே என்னை நேசித்து குமாரனை அனுப்பினாரே, அந்த குமாரனை என்னை நேசித்து ரத்தத்தை சிந்திட்டாரு. நான் அவருக்கு ஏதாவது செய்யணுமே அப்படி நான் செய்ய சொல்றா. அவர் கேட்கிறாரு, என்னமா செய்யறேன்? ஊழியம் செய்யறேன். என்ன ஊழியம் செய்யற? நான் கேன்சல் நடத்துறேன். எத்தனை கேன்சல் நடத்துறேன்? 6 கேன்சல் நடத்துறேன்.
சரி, எத்தனை பேர் இருக்காங்க? 2000 பேர் இருக்காங்க. கேர்சல்ல 2000 பேர் இருக்காங்க. ஒரு பெண் ஃபுல் பைபிள் கிடையாது. கர்த்தர் உனக்கு இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள் டிசைனா சைஸா உனக்கு தந்திருக்கிறாரு. நல்ல சபையை தந்திருக்கிறாரு. நீ கர்த்தருக்காக என்ன செய்கிறாய்? நீ ஒரு கேள்வி கேட்டுப்பா. ஒரு வைராக்கியம் எழுத வேண்டும். ஒரு ஆத்மாவுக்காக ஜெபம் பண்ணி, ஒரு ஆத்மாவுக்காக உழைத்து, ஒரு ஆத்மாவை இந்த சபையிலே கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற ஒரு பாரம் உனக்குள்ளாக வருவதா? ஒரு தீர்மானம் எடுப்பாயாக. கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் இன்னும் தனியாக முடியும். நான் 68ல ஏர் கண்டிஷன் படித்தேன். அப்போ பகவதின்னு ஒருத்தனுக்கு சொன்னேன். முடித்தோம் பிரிஞ்சோம். நான் நுங்கமாக சிலேகிஷப்பில் பேசுகிறப்ப சில வருஷத்துக்கு பின்னால் உட்கார்ந்துருக்கேன். அவன் சொன்னான், நீ போட்ட விதை வீணாய் போகவில்லை. கர்த்தவனுக்கு நல்ல சுகத்தை தந்திருக்கிறான். என்னால் அதை கையை வச்சு சாப்பிட முடியாது, நானே குளிக்க முடியாது, நானே உடை மாற்றிக் கொள்ள முடியாது, என்னால் படி ஏற முடியாது, தூக்கி கொண்டு தான் வர வேண்டும். ஆனால் இதன் மத்தியில் நான் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறேன். அப்படிதான் திண்டிவனத்தில் பிரசங்கம் பண்ணேன். சுப்பிரமணியன் என்ற ஒரு ஃபுல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் அப்பொழுதே ஒரு 10-12 வருஷத்துக்கு 37,000 சம்பளம் வாங்கினார். குடிக்கிறார், பயங்கர குடிக்கிறார். ரட்சிக்கப்பட்டார். சுருக்கமாக சொல்ல முடிக்கிறேன். விசுவாசியாக இருந்தார். ஞானஸ்தானம் பெற்றார். கர்த்தர் ஊழியத்திற்கு அழைத்தார். சமயத்தான எக்ஸ்டென்ஷனில் படித்து அவன் வேலையை ராஜினாமா செய்தார். கிடைத்த பணத்தை கொண்டு திண்டிவனத்திற்கு கிழக்கே பிரம்மதேசன் ஒரு இடம் இருக்கு. பிரம்மதேசத்தில் அவரே லேண்ட் வாங்கி சர்ச்சை கட்டி முதல் கூட்டம் என்ன வச்சு வைத்தார். நான் இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், அவன் இந்த பலவீனத்தோடு ஐயா வந்து பிரசங்கம் பண்ணாருங்க. கர்த்தரை சந்தி சொன்ன பொழுது நான் அழுது கண்ணீர் வடித்தேன். ஆண்டவரே, இந்த பலவீனத்தை வந்து நான் சேர ஊழியத்தை நீ கனப்படுத்துகிறீரப்பா. கர்த்தர் நல்ல சுகத்தை தந்திருக்கிறார், நல்ல பலத்தை தந்திருக்கிறார், பணத்தை தந்திருக்கிறார், காரை தந்திருக்கிறார், வீட்டை தந்திருக்கிறார், வசதியை தந்திருக்கிறார், சோறு போடுகிறார், துணியை தருகிறார். அவருக்கு நீ என்ன செய்ற? நீ தூங்குகிற காலம் அல்ல, கர்த்தருக்காக ஓடுகிற நாட்கள். கர்த்தரை சாட்சிகள். கடைசியாக 4வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சபை பரிசுத்தம் அடைகிறது. உபத்திரவத்திலே சபை என்ன அடைகிறது? வாசித்து முடிக்க போகிறோம். லூக்கா 22:31-32. லூக்கா 22:31 குறித்து படிக்க வாசித்து முடிக்க போகிறோம். இன்னும் கர்த்தர் சீமோனே இதோ கோதுமை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை கோதுமையை சுளகினால் புடைப்பது போல. சொல்லணும்னா முறம். அப்படிதானே இங்கே முறன்னு சொல்லுவீங்க, அப்படித்தானே? திருநெல்வேலி அங்கே கொஞ்சம் தெற்க போக அதற்கு சுளகு அப்படிப்பாங்க. முறம். சுளகு எதுக்கு பயன்படுது? புடைச்சு அப்படிதானே சாவி வேற மணி வேற தனியாக பிரிச்சுடுறாங்க அதில். அப்போ உபத்திரவம் என்பது உன்னை சொலகில போட்டு சபையை புடைச்சா சபை என்ன ஆயிரும்? பரிசுத்தமாக்கிடும். ஒரு அலையில சொல்லலாமா? ஆமென். அப்போ உபத்திரவம் 4 ஆசீர்வாதம் சொன்னேன். ஒரு மனம் அதிகரிக்கிறது, ஜெபம் அதிகரிக்கிறது, சபை வளர்கிறது. 4வது சபை பரிசுத்தம் அடைகிறது. இந்த கல்லின்மையை சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கண்கள் மூட போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். அப்படியே ஹல்லேலூயா. எஃப் கொடுங்க ரவி, எஃப் கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோதரா கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். ஆமென். இந்த 13வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற நீங்கள் கர்த்தருக்கு என்ன செய்ய போறீங்க? Ask yourself a honest question. உங்களை ஒரு உண்மையான கேள்வி ஒன்று உள்ளத்துல கேட்டுப்பார்.
என்ன செய்ய போற? ஆத்மா ஆதாயம் செய்ய போற. அல்லேலூயா. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் எல்லாம் கையெழுத்தே. உந்தன் இதய துடிப்பாக மாற்றும். மறுபடியும் உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவனாம் எல்லாம் ஜெபவீரனே எழுதும். என் ஜீவனாம் எல்லாம் ஜெபவீரனே எழுதும். ஆராதனை. Oh yes. ஆமென். ஆராதனை. அம்புகளுக்கு ஜெபவீரனே எழுதும். தன்னை ஆராதனை அன்பரேசு பெருக்கி ஆவியானே பெருக்கி அன்பரேசு பெருக்கி ஆவியானே பெருக்கி சுவிசேஷ பாரம் வந்தே என் சுமையாக மாறவே. வேறு சுமை வேண்டாம். வேறு சுமை வேண்டாம். சுவிசேஷ பாரம் என் சுமையாக மாற. மறுபடியும் சுவிசேஷ பாரம் வந்தே என் சுமையாக மாற வேண்டும். என் தேசமெல்லையெங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். சொல்லுங்க. என் தேசமெல்லையெங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை. Oh yes Lord. ஆராதனை. ஆராதனை. ஆராதனை அன்பரேசு பெருக்கி ஆவியானே பெருக்கி அன்பரேசு பெருக்கி ஆவியானே உன்னை எந்த சாத்தானும் மேற்கொள்ள முடியாது. உன்னை எந்த பாதாளத்தின் வாசல்களும் மேற்கொள்ள முடியாது. ஆமென். நீ ஜெயம் பெறுவாய். நீ முன்னேறுவாய். ஆமென். கர்த்தர் உன்னை உலக தோற்றத்திற்கு முன்னாக தெரிந்து கொண்டார். உன்னை கரையில் கொடுத்து வாங்கியிருக்கிறார். அவருடைய தலைவர் உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த இயேசுவுக்கு நீ என்ன செய்ய போற? இந்த இயேசுவுக்கு என்ன செய்ய போற? இப்போது ஒரு தரிசனத்தோடு செயல்படுகிறார். நீ முதலாவது தீர்மானம் எடுக்கணும். அந்த தரிசனத்தோடு என்னையும் நான் இணைத்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. அந்த தரிசனத்தோடு நான் என்னையும் இணைத்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஆத்மையாவது ஆதாயம் பண்ண உன்னை ஒப்புக்கொடுக்க மாட்டாயா? அல்லேலூயா. ரெண்டு காரியம் கேட்க போறேன். ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க உன்னை ஒப்புக் கொடுக்கணும். ஆமென். காலையில நீ உனக்காக ஜெபம் பண்ணா, உன் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணா, உன் பிசினஸுக்கு நீ ஜெபம் பண்ணா, மாலை நேரத்துல குறிப்புகளை எழுதி வைத்து நான் அதற்காக ஆமென் ஒவ்வொரு நாளும் ஆமென் ஒரு மணி நேரமாவது ஒரு அரை மணி நேரமாவது நான் ஜெபம் பண்ணுவேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அல்லேலூயா. இரண்டாவதாக ஆமென் ஒரு ஆத்துமாவை அடுத்த செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ளாக
I will win one soul for Christ. நான் ஒரு ஆத்மாவுக்கு சத்தியம் சொல்லி, ஒரு ஆத்மாவுக்கு ஜெபம் பண்ணி, ஒரு ஆத்மாவை இந்த சபையில கொண்டு வந்து ஞானஸ்தானத்தை கூட நடத்துவேன். அப்படி சொல்றவங்க சின்சியரா, ஆமென், ஏதோ உணர்ச்சி வசப்பட்ட அல்ல, கர்த்தருக்காக, அல்லேலூயா, உன்னை ரட்சித்த கர்த்தருக்காக அப்படி தீர்மானம் எடுக்கிறவர்கள் அந்த வலது கையை உயர்த்தும்படி உணர்வாய் கேட்கப்படுகிறேன். I want you to raise your right hand. வலது கையை உயர்த்து. ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சாத்தா சொல்றவனால முடியாதுமா, இல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு செய்ய முடியும். என் வேலை சொல்ற வேலை. யோசபாத்துக்கு விரோதமா வந்தவெல்லாம் சிதறடிக்கப்பட்டது போல சிதறடிக்கப்படலாம். யார் ஜெபம் பண்ணுவா? குறிப்பு எழுதி வை. கர்த்தருக்காக நீ என்ன செய்ய போற? ஜெபம்ங்கிறது செலவில்லாத வல்லமையான ஊழியம். செலவில்லாத வல்லமையான ஊழியம். போதகருக்கு ஜெபம் பண்ணு, தேசத்துக்காக ஜெபம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்தில் பாவம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. விபச்சாரம் உச்சக்கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கிறது. போதை வஸ்துக்கள் உச்சக்கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றன. யார் ஜெபம் பண்ணுவார்கள்? எப்படி ரட்சிப்பு உண்டாகும்? எப்படி கர்த்தர் கிரியை செய்வார்? ஜெபம் பண்ணாமல் கிரியை செய்ய முடியாது. ஜெபம் அதிகரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்படி எத்தனையோ குறிப்பு இருக்குதுங்க. நான் 2 மணி நேரம் ஜெபம் நடத்த முடியும். எல்லாம் என் தலையில இருக்குது. ஆமென். ஸ்தோத்திரம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென், ஸ்தோத்திரம். ஜெபம் அதிகரிக்கணும். 2000 பேர் வேணும்னா ஜெபம் பண்ணணும் ஆத்துமாக்களுக்காக. ஆமென். கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்படி பல குறிப்புகள் இருக்கிறது. உலகத்தையே மதவாரியாக பிடிச்சு ஜெபிக்கிறேன். இந்தியாவில் 18 கோடி முகமதிகள் இருக்கிறாங்க. உலகத்தில் 2வது ஜனத்தொகை நிறைந்த நாடு நம்முடைய நாடு. 1வது இந்தோனேசியா. ஆமென். ஸ்தோத்திரம். உலகத்தில் 160 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஆமென். கிறிஸ்தவ தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன். இஸ்லாமிய தேசங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், அதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். கம்யூனிஸ்ட் தேசம், சீனா, கம்போடியா, வியட்நாம், கியூபா, வடகொரியா போன்ற கம்யூனிஸ்ட் தேசங்கள், கிறிஸ்தவ தேசங்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீ வெளி உலகத்தோட விட்டுரு, இந்தியாவுக்காக நீ ஜெபம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். கைவிட்டாலே சொல்லலாமா? அவரே குறித்து வச்சு ஜெபம் பண்ணுங்க. நமக்குள்ள ஒரு ஆத்தும பாரம் தேவை. ஆமென். ஸ்தோத்திரம். இப்படி ஓடினால் எழுப்புதல் வராது. முழங்கால்களை ஊன்ற வேண்டும். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண வேண்டும். கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ குறிப்புகள் இருக்கிறது. அப்படின்னா பேப்பர் பாருங்க, டிவி நியூஸை பாருங்க, எது வருதோ குறிச்சு வைங்க. கைவிட்டாலே சொல்லலாமா? ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நீதித்துறையை கர்த்தர் சுத்திகரிக்கணும். எல்லா துறையும் கர்த்தர் சுத்திகரிக்கணும். ஆமென். ரவுடிகள் மனம் திரும்பணும். கூலிப்படைகள், தீவிரவாதிகள் ரட்சிக்கப்படணும். ஆமென். டாக்டர்கள், இன்ஜினியர்கள், வக்கீல்கள், நீதிபதிகள் எல்லாம் சந்திக்கப்படணும். ஆமென். கல்வியும் மருத்துவத்தையும் வியாபாரமாக்குகிற ஆமென் பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், ஹாஸ்பிட்டல் மீது கர்த்தருடைய ஜட்ஜ்மென்ட் இறங்க வேண்டும். தேசத்திலே பாவம் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி பல குறிப்புகள் இருக்கிறது. நீ ஜெபம் பண்ண வேண்டும். ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணுங்க. அப்படின்னா ஸ்தோத்திரம். பெந்தேகோஸ்தே சபைகள் எல்லாம் பரிசுத்தமாகணும். பேர் கிறிஸ்தவ சபைகள் ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவி, வேறு பிரிதல், கர்த்தருடைய வருகை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு பறைசாற்றுகிற கூட்டமாக பேர் கிறிஸ்தவ சபைகள் மாற வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். கைவிட்டாலே சொல்லலாம். ஆமென். 3வதாக 8:1 இந்த உபத்திரவத்தினால வசனம் பரவுகிறது. வசனம் பரவுகிறது. அப்போஸ்தலர் 8:1 வாசிங்க. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதா சமேரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். நல்லா வசனம் வாசிமா. சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சிதறி போனவர்கள் எங்கு திரிந்து என்ன செய்தார்கள்? அப்படின்னா உபத்திரவம் ஏன் வந்தது? நல்லதான எழுப்புதல் இருந்தது. அப்படின்னா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டான், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டான், திரளான கூட்டத்தார் ரட்சிக்கப்பட்டார்கள். பேதுரு பிரசங்கம் பண்ணாங்க, யோவான் பிரசங்கம் பண்ணா, அப்போஸ்தலர் பிரசங்கம் பண்ணாங்க, காத்திருப்பு கூட்டம் நடந்து அநேகர் அபிஷேகம் பெறாங்க. கர்த்தர் எருசலேமில் என்ன செய்தார்? ஒரு உபத்திரவம் என்ன கூட்டம் தூக்கி போடுறார். ஏன் போட்டாரு? 1:8 வாசிங்க. 1:8 நம்ம எல்லாருக்கும் தெரியுமா?
பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமய பூமியின் கடைசி வரை எனக்கு எப்படி இருக்கீங்க? இவன் அங்கிருந்து போக சொன்னாரு. இவன் எல்லாம் எங்க டேரா போட்டான்? எருசலேமிலே டேரா போட்டான். சிதறி போல கர்த்தர் பார்த்தார். உபத்திரவம் குண்ட போட்டாலுடைய இவன் சிதற மாட்டான் என்று எதை போட்டாரு? ஒரு துன்பத்தை அனுமதித்தார். உபத்திரவம் வந்தது, சிதறப்பட்டார்கள், வசனம் பிரசங்கிக்கப்பட்டது. அப்போஸ்தலர் 8:8 பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. உடனே சொல்லலாமா? தோத்திரம். அப்போ 1:8க்கு கீழ்ப்படியலனா 8:1 வரும். 8:1 வந்தா 8:4 நடக்கும். 8:4 நடந்தா 8:8 நிறைவேறும். சொல்லுங்க. 1:8 கரெக்டா சொல்லணும். 1:8 8:1 8:4 8:8 மறுபடியும் சொல்லு. 1:8 8:1 8:4 8:8 மறந்தா அடிக்கடி தலையில குட்டிக்கிட்டே சொல்லு. ஆமென். அல்லேலூயா. வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நீ ஊழியம் செய்யறான உனக்கு உபத்திரம் வரும். வீட்டுல உபத்திரம் வரும், வேலையில உபத்திரம் வரும். உனக்கு கர்த்தர் அற்புதமா ரட்சித்திருக்கிறார். வேலை முழு நேரமா போகாத போனா உபத்திரம் வரும். இதை சொல்லதான் கூட்டு வந்தீங்களா இவரை? ஆமென். நீ சொல்லாம யார் சொல்ல போறா? அல்ல, இயேசுவை பற்றி சொல்வதற்கு வெட்கப்படக்கூடாது. 1:8 கீழ்ப்படியலனா 8:1 நடந்தா என்ன நடக்கும்? 8:4 8:4 நடந்தா என்ன நடக்கும்? 8:8 நிறைவேறும். ஆமா. இந்த அனுபவத்துல எதோ வந்தாலும் எதோ மறக்காது. 1:8 8:1 8:4 ஐயா இடையில இதை சொல்லுங்க. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. நடக்கணும். ஒரு அலையை சொல்லலாமா? ஆமென். சத்தியத்தை பிறருக்கு சொல்ல ஆத்துவ ஆதாயத்தை சபை வளரும். ஆமென். சேவான் யாரு? நான் சேவானை பற்றி பேசுறேன். லீடர்ஸ் மீட்டிங்ல கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. ஆமென். தோத்திரம். ஆனா அவங்க சேவானை பற்றி நான் பேசுறேன். சேவா யாரு? உப்பு ஊறுகாய் வச்சவன் தான். உப்பு ஊறுகாய் தண்ணி வடகை வச்சவன் தான். அப்புறம் வச்சவன் தான். அழுதான். அவனை கர்த்தர் பயன்படுத்தினான். போதில் தான் ஊழியம் செய்வாரு. தலைவிக்கு சில மூப்பர் இருக்காங்க, அவங்க தான் செய்வாங்க. அல்ல, எல்லாரும் ஊழியம் செய்யணும். ஊழியனா ஆத்மா ஆதாயம் செய்யணும். அப்படி எடுத்துக்கிட்டு ஊழியரோட பயந்துடாத. ஆமாம். எல்லாரும் என்ன செய்யணும்? ஆத்மா ஆதாயம் செய்யணும். கையை வைத்தோடு ஆதாயம் சொல்ல செய்யணுமா வேண்டாமா? ஆமாம். கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கிறதா ஆத்மா. நான் சொல்றேன், கர்த்தருக்கு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வேஸ்ட். நீ தசவா கொடுத்தாலும் நீ வேஸ்ட். அப்படிதான் நான் சொல்றேன். நீ தசவா கொடுத்தா உனக்கு திருப்பி தந்துடுறாரு. நீ 10 ரூபா கொடுத்தா உனக்கு 100 ரூபா தந்துடுறாரு. அப்படிதானா? என்னையா ஒரு மாதிரி பாக்குறீங்க? அப்படிதானா? கைவிடலையில சொல்லலாமா? அப்படிதானா? தோக்குறான். நீ கொடுத்தா அவர் தந்துடுறாரு திருப்பி. நீ ஜோமனா உனக்கு லாபம். நீ வேத வாசித்தா உனக்கு லாபம். நீ சர்ச்சுக்கு வந்தா உனக்கு லாபம். நீ ஆராதிச்சா உனக்கு லாபம். என்ன செய்தால் தேவன் திருப்தி பண்ணுவார் தெரியுமா? ஆத்மா ஆதாயம் செய்யாதான் உன்னை குறிச்சு கர்த்தர் திருப்தி பண்ணுவான். நல்லா தெரிஞ்சுக்கோ. அதுக்கு தான் இயேசு வந்தான். உனக்கு வீடு கொடுக்க, கார் கொடுக்க, உனக்கு வேலை கொடுக்க, உனக்கு பிசினஸ் கொடுக்க, உனக்கு ஒரு செவத்த மாப்பிளையை கொடுக்க, பொண்ணை கொடுக்க இயேசுநாதர் வரல. அது அவருடைய 2வது விருப்பம். அவருடைய எல்லாம் சத்தமா சொல்லு. அது அவருடைய மறுபடியும் சத்தமா சொல்லு. அது அவருடைய ஆழமா சொல்லு. இந்த உலக ஆசீர்வாதங்கள் கொடுப்பது 2வது விருப்பம். நல்லா புரிஞ்சுக்கோ. இயேசு எதுக்கு வந்தா? சிலுவையில மரிச்சது உனக்கு ஒரு கார் கொடுக்குறதுக்கா? பழைய ஏற்பாட்டு தேவையை எப்படி சந்திச்சார்? வானத்திலிருந்து உத்தரவு போட்டார், மண்ணா விழுந்ததுயா. எதுக்கு இயேசு வந்தார்? பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், குற்றுயிராக்கப்பட்டார், ரத்தம் சிந்தினாரே, உயிரா கொடுத்தாரே. எதுக்கு தெரியுமா? உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு, ஆத்மா ரட்சிக்கப்படுறது. அந்த விருப்பத்தை ஒரு விசுவாசி நிறைவேற்றாவிட்டால் நீ அவருக்கு பிரயோஜனமற்றவன். You are useless. இயேசுவை அறிக்க உன் படிப்பு, உன் பணம் தடையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நான் வைராக்கியத்தோடு இதை சொல்லுகிறேன். ஆமென். ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு. உன்னால ஒரு ஆத்துமா இந்த சபைக்கு வந்திருக்கா? உன்னால ஒரு ஆத்துமா இந்த சபைக்கு வந்திருக்கா?
உன்னை கூட்டிட்டு வர்றதே பெருசா நினைச்சிட்டு இருக்கு. உன்னை கூட்டிட்டு வர்றதே நீ பெருசு நினைச்சிட்டு இருக்க. உன்னால தேவனுக்கு என்ன பிரயோஜனம்? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு இயேசுநாதரால உங்களுக்கு பிரயோஜனமா இல்லையா? கை காட்டுங்க. இயேசுநாதரால எனக்கு பிரயோஜனம் சொல்றவங்க கை வைத்து. இல்லைன்னா வேண்டாம். இயேசுநாதர் எனக்கு பைசா பிரயோஜனம் கிடையாதுன்னா கை வைத்தாங்க. இயேசுநாதர் எனக்கு பிரயோஜனம் சொல்றவங்க கை வைத்து. ஆமா, அல்லையா சொல்ல கையை வைத்து நிறுத்தி வை. கையை வைத்து நிறுத்தி வை. இப்ப கையை கிட போடு. இப்ப அடுத்த கேள்வி கேள்வி. ஒன்னால இயேசுநாதருக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் கிடையாது. நான் எப்போது வாங்கிட்டே எங்க வேலை நாங்கள் வாங்கிக்கிட்டே நீ தந்துக்கிட்டே ஆனா நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம். உனக்கு இல்லை இல்லை, அது மாறணும். 2000 பேர் ரட்சிக்கப்படணும்னா நீ ஒவ்வொருவரும் ஆத்மாவே. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம் நினைக்காதுங்க. சொல்லுவது உன் வேலை, ரட்சிப்பது யார் வேலை? கர்த்தருடைய வேலை. கைவிடலை சொல்லலாமா? அவன் சொல்லுவது யார் வேலை? சொல்லுங்க. யார் வேலை? ரட்சிப்பது யார் வேலை? சொல்லுங்க. அடுத்த பக்கக்காலம் சொல்லுவது உன் வேலை, ரட்சிப்பது கர்த்தருடைய வேலை. சீனாவில் இந்த உதாரணத்தை கவனிங்க. மொய்லின்னு ஒரு பிள்ளை இருந்தா. இன்டர்நேஷனல் பைபிள் சொசைட்டி ஒரு கேம்ப் நடத்துறாங்க. நல்லா கவனிக்கணும். அதில் அறிவிப்பு கொடுக்குறாங்க. இதில் கலந்து கொள்ளுகிறவர்களுக்கு ஒரு ஃபுல் பைபிள் கொடுக்கப்படும். இந்த பிள்ளைகிட்ட பைபிள் கிடையாது. இப்போ அந்த கூட்டத்துக்கு போறேன். ரொம்ப உற்சாகமா 13 மணி நேரம் அங்க வந்தவங்க தொடர்ந்து வசனத்தை கேட்டுட்டு இருக்காங்க. 13 மணி நேரம். அந்த நடத்துகிற டைரக்டர் மொய்லியை பார்க்கிறார். ரொம்ப உற்சாகமா நோட்ஸ் எடுக்கிறார். ரொம்ப உற்சாகம். வசனத்தை சொன்னா பைபிளை பார்க்காமலே பாராம சொல்றான். முடிஞ்சோடனே அவன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். கூப்பிட்டார். வாமா, உன் பேர் என்ன? மொய்லி. நீ எப்படி ரட்சிக்கப்பட்ட? ஐயா, யோவான் 3ஆம் அதிகாரம் பேப்பர் ரோட்ல கிடந்தது, அதை எடுத்து வாசித்து ரட்சிக்கப்பட்டேன். எங்க கிடந்தது? ரோட்ல கிடந்தது, அதை வாசித்து ரட்சிக்கப்பட்டேன். 3:14 என்ன சொல்லுங்க? 3:14 தெய்வம் தம்முடைய சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க. கடையபடி அவரே இவ்வளவு வாய் உலகத்தில் அதை வாசித்து ரட்சிக்கப்பட்டேன். அப்ப எனக்குள்ள ஆவியானவர் பேசினார். பிதாவாகிய தேவனே என்னை நேசித்து குமாரனை அனுப்பினாரே, அந்த குமாரனை என்னை நேசித்து ரத்தத்தை சிந்திட்டாரு. நான் அவருக்கு ஏதாவது செய்யணுமே, அப்படி நான் செய்ய சொல்றா. அவர் கேட்கிறாரு, என்னமா செய்யறேன்? நான் ஊழியம் செய்யறேன். என்ன ஊழியம் செய்யறேன்? நான் கேன்சல் நடத்துறேன். எத்தனை கேன்சல் நடத்துறேன்? 6 கேன்சல் நடத்துறேன். சரி, எத்தனை பேர் இருக்காங்க? 2000 பேர் இருக்காங்க. கேன்சல்ல 2000 பேர் இருக்காங்க. ஒரு பெண் ஃபுல் பைபிள் கிடையாது. கர்த்தர் உனக்கு இங்கிலீஷ் பைபிள், தமிழ் பைபிள் டிசைனா சைஸா உனக்கு தந்திருக்கிறாரு. நல்ல சபையை தந்திருக்கிறாரு. நீ கர்த்தருக்காக என்ன செய்கிறாய்? நீ ஒரு கேள்வி கேட்டுப்பா. இந்த 13வது ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற உனக்கு ஒரு வைராக்கியம் எழுத வேண்டும். அடுத்த செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ளாக ஒரு ஆத்மாவுக்காக ஜெபம் பண்ணி, ஒரு ஆத்மாவுக்காக உழைத்து, ஒரு ஆத்மாவை இந்த சபையிலே கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற ஒரு பாரம் உனக்குள்ளாக வருவதா? ஒரு தீர்மானம் எடுப்பாயாக. நீ வணக்கத்துடைய பிள்ளை. நான் இன்னும் தனியாக முடிவு செய்யணும். நான் 68ல ஏர் கண்டிஷன் படித்தேன். அப்போ பகவதின்னு ஒருத்தனுக்கு சொன்னேன். படித்தோம், முடித்தோம், பிரிஞ்சோம். நான் நுங்கமாக சில பேசுகிற சில வருஷத்துக்கு பின்னால் உட்கார்ந்துருந்தேன். அவன் சொன்னான், நீ போட்ட விதை வீணாக போகவில்லை. கர்த்தர் நல்ல சுகத்தை தந்திருக்கிறான். என்னால் அதை கையை வச்சு சாப்பிட முடியாது. நானே குளிக்க முடியாது. நானே உடை மாற்றிக் கொள்ள முடியாது. என்னால் படி ஏற முடியாது. தூக்கி கொண்டு தான் வர வேண்டும். ஆனால் இதன் மத்தியில் நான் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறேன். அப்படிதான் திண்டிவனத்தில் பிரசங்கம் பண்ணேன். சுப்பிரமணியன் என்ற ஒரு
ஃபுல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் அப்பொழுது ஒரு 10-12 வருஷத்துக்கு 37,000 சம்பளம் வாங்கினவர். குடிக்கிறார், பயங்கர குடிக்கிறார். ரட்சிக்கப்பட்டார். சுருக்கமாக சொல்ல முடிக்கிறேன். விசுவாசியாக ஞானஸ்தானம் பெற்றார். கர்த்தர் ஊழியத்திற்கு அழைத்தார். எக்ஸ்டென்ஷனில் படித்தார். படித்து அவன் வேலையை ராஜினாமா செய்தார். கிடைத்த பணத்தை கொண்டு திண்டிவனத்திற்கு கிழக்க பிரம்மதேசன் ஒரு இடம் இருக்கு. பிரம்மதேசத்தில் அவரே லேண்ட் வாங்கி சர்ச்சை கட்டி முதல் கூட்டம் என்ன வச்சு வைத்தார். நான் இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் சொல்லுகிறார், அவன் இந்த பலவீனத்தோடு ஐயா வந்து பிரசங்கம் பண்ணாருங்க. கர்த்தரை சந்தி சொன்ன பொழுது நான் அழுது கண்ணீர் வடித்தேன். ஆண்டவரே, இந்த பலவீனத்தை வந்து நான் சேர ஊழியத்தை நீ கனப்படுத்துகிறீரப்பா. கர்த்தர் நல்ல சுகத்தை தந்திருக்கிறார், நல்ல பலத்தை தந்திருக்கிறார், பணத்தை தந்திருக்கிறார், காரை தந்திருக்கிறார், வீட்டை தந்திருக்கிறார், வசதியை தந்திருக்கிறார், சோறு போடுகிறார், துணியை தருகிறார். அவருக்கு நீ என்ன செய்ற? அவருக்கு நீ என்ன செய்ற? நீ தூங்குகிற காலம் அல்ல, கர்த்தருக்காக ஓடுகிற நாட்கள். கர்த்தருக்காக ஓடுகிறோம். எத்தனை சாட்சிகள். கடைசியாக 4வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சபை பரிசுத்தம் அடைகிறது. உபத்திரவத்திலே சபை என்ன அடைகிறது? வாசித்து முடிக்க போகிறோம். லூக்கா 22:31-32. லூக்கா 22:31 குறித்து படிக்க வாசித்து முடிக்க போகிறோம். இன்னும் கர்த்தர் சீமோனே 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 சீமோனே, இதோ கோதுமை சுளக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை கோதுமையை சுளகினால் புடைப்பது போல. சொல்லணும் போறோம். அதான் எங்க மறுன்னு சொல்லுவீங்க, அப்படித்தானே? திருநெல்வேலி அங்கே கொஞ்சம் தெற்க போக போக அதற்கு சுளகு அப்படிப்பாங்க. முறம் சுளையில் சுளகு எதுக்கு பயன்படுது? புடைச்சு அப்படிதானே? சாவி வேற மணி வேற தனியாக பிரிச்சுடுறாங்க அதுல. அப்ப உபத்திரவம் என்பது உன்னை சுளையில போட்டு சபையை புடைச்சா சபை என்ன ஆயிரும்? பரிசுத்தமாகிடும். ஒரு அலையில சொல்லலாமா? ஆமென். அப்ப உபத்திரவம் 4 ஆசீர்வாதம் சொன்னேன். ஒரு மனம் அதிகரிக்கிறது, ஜெபம் அதிகரிக்கிறது, சபை வளருகிறது, 4வது சபை பரிசுத்தம் அடைகிறது. இந்த கல்லின்மையை சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. கண்கள் மூட போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். அப்படியே ஹல்லேலூயா. என் கொடுங்க தம்பி, என் கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சோதரர் 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 கண்ணீரோட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்கு என்ன செய்ய போறீங்க? Ask yourself a honest question. உங்களை ஒரு உண்மையான கேள்வி உங்க உள்ளத்துல கேட்டு பார். என்ன செய்ய போற? ஆத்மா ஆதாயம் செய்ய போற. ஹல்லேலூயா. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்று. உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் நல்ல கையை கட்டி உந்தன் இதய துடிப்பாக மாற்று. மறுபடியும் உந்தன் ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்று.
செயல்படுகிறார். நீ முதலாவது தீர்மானம் எடுக்கணும். அந்த தரிசனத்தோடு என்னையும் நான் இணைத்துக் கொள்கிறேன் ஆண்டவரே. அந்த தரிசனத்தோடு நான் என்னையும் இணைத்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஆத்மையாவது ஆதாயம் பண்ண உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாயா? அல்லேலூயா. 2 காரியம் கேட்க போறேன். ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க உன்னை ஒப்பு கொடுக்கணும். ஆமென். காலையில நீ உனக்காக ஜெபம் பண்ணா, உன் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணா, உன் பிசினஸுக்கு நீ ஜெபம் பண்ணா, மாலை நேரத்துல குறிப்புகளை எழுதி வைத்து நான் அதற்காக ஆமென் ஒவ்வொரு நாளும் ஆமென் ஒரு மணி நேரமாவது, ஒரு அரை மணி நேரமாவது நான் ஜெபம் பண்ணுவேன் என்று ஒரு தீர்மானம் பண்ணுங்க. அல்லேலூயா. 2வதாக ஆமென் ஒரு ஆத்மாவை அடுத்த செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள்ளாக I will win one soul for Christ. நான் ஒரு ஆத்மாவுக்கு சத்தியம் சொல்லி, ஒரு ஆத்மாவுக்கு ஜெபம் பண்ணி, ஒரு ஆத்மாவை சபையில கொண்டு வந்து ஞானஸ்தானத்தை கூட நடத்துவேன். அப்படி சொல்றவங்க சின்சியரா ஆமென் ஏதோ உணர்ச்சி வசப்பட்ட அல்ல, கர்த்தருக்காக அல்லேலூயா உன்னை ரட்சித்த கர்த்தருக்காக அப்படி தீர்மானம் எடுக்கிறவர்கள் அந்த வலது கையை உயர்த்தும்படி உடன்பாய் கேட்கப்படுகிறேன். I want you to raise your right hand. வலது கையை உயர்த்து. ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சாதா சொல்றவனால முடியாதுமா? இல்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எனக்கு செய்ய முடியும். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஜெபிக்கணும். தேசத்திற்காக, மாவட்டங்களுக்காக, மாநிலங்களுக்காக இன்னைக்கு நாம் கேட்டோம். நாம் எப்படியெல்லாம் ஜெபிக்கணும்னு நம்ம கேட்டோம். அதே மாத்திரம் இல்லை, ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். ஒரு ஆத்தும ஆதாயம் பண்ணணும். எப்போ கேட்ட செய்தியா இருந்தாலும், எப்போ கொடுத்த செய்தியா இருந்தாலும், அல்லது இப்போது இந்த லாக்டவுன் பீரியட்ல ஆண்டவரே எனக்கு ஒரு ஆத்துமாவை தாரும் ஆண்டவரே. சபை திறக்கப்படும் போது ஒரு புதிய ஆத்துமாவோடு நான் சபைக்கு போகணும் ஆண்டவரே. இப்படி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கிருபை தயவு இம்மட்டமாக இருந்ததுக்காக நன்றி. எங்களோடு கூட நீர் உம்முடைய வார்த்தை இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஆத்தும ஆதாயம் பண்ண கர்த்தர் உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை செய்ய எங்களை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.